ஹரிஸ் வேர்ல்ட் அண்ட் குக்கு ஃபேமிலி. ஸோ நாம இன்னைக்கு வீட்டில இருந்தே உங்களுக்கு ஹெர்பல் ஷாம்பு எப்படி பண்றது அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறோம். ஸோ அதுக்குண்டான மெட்டீரியல் ஜஸ்ட் சிம்பிள் மெட்டீரியல் தான். இதுக்குண்டான மெட்டீரியல் உங்களுக்கு வேணும்னா எங்க நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க வீட்டில இருந்தே வந்து ரொம்ப கம்மி பிரைஸ்ல பிசினஸ் செஞ்சு நல்லா ஏர்ன் பண்ணலாம். நீங்க பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட நீங்க நாங்க மெட்டீரியல் உங்களுக்கு வேணும்னா நாங்க வந்து உங்களுக்கு மெட்டீரியல் வந்து ஷிப்பிங் பண்றோம். எங்க வேணும்னாலுமே சொல்லுங்க, நாங்க வந்து ஷிப்பிங் பண்றோம். அண்ட் இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல நீங்க வீட்ல இருந்தே ஹெர்பல் ஷாம்பு வந்து ரெடி பண்ணிடலாம். அண்ட் உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நீ சேல் பண்ணலாம். நல்லா இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் வந்து உங்களை தேடி வந்து வாங்குவாங்க. இங்க நாம வந்து அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஹெர்பல் ஆயில், ஹெர்பல் சோப் வீடு மட்டும் இல்ல எல்லார்கிட்டயுமே சேல் பண்ணலாம். அதாவது ப்ராடக்ட் எங்க இருந்தாலுமே தேடி வந்து வாங்குவாங்க. சோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம தேடி வருவாங்க. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நாங்கள் தான். இப்போ எப்படின்னா நாங்கள் ஹெர்பல் ஷாம்பு, ஹேர் ஆயில் எல்லாமே நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. ப்ளஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னென்னலாம் போட்டு அந்த ஹெர்பல் ஷாம்பு வந்து ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சீயக்கா தூள் வந்து யூஸ் பண்ணுறவங்க அது விட மாட்டாங்க, கண்டினியூஸாக அதே பண்ணுவாங்க. அது வந்து அந்த பொடியாக யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த நுரை இருக்காது. பிளஸ் வந்து அந்த பவுடர் மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து அது ஃபீல் பண்றது வந்து என்ன ட்ரையா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம ஷாம்புவா யூஸ் பண்றப்ப என்ன ஆகும்னா நம்மளுக்கு நினைச்ச மாதிரி நுரை கிடைக்கும். உங்களுக்கு வந்து அந்த ஸ்கேல்ப்லாம் வந்து ட்ரையாகவும் இருக்கும், நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நாங்களும் உங்களுக்கு வீடியோ வந்து சாம்பிள் அந்த எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபைனல் ரிசல்ட் எப்படி வந்திருக்கு எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு நான் காட்டுறேன். வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவையான ஒரு 3 மெட்டீரியல் தான் தேவை. அதுக்கு சீயக்கா சில பல பொருட்கள்லாம் தேவைப்படுது. அது நான் வேணால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், இல்லைனா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் சொல்கிறேன். அண்டு சீயக்கா பவுட்ரு கூட நாம் வந்து இந்த தண்ணி அந்த ஷாம்பு எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு சிம்பிளாக இப்போ சொல்கிறேன். சுட தண்ணியில் இந்த சீயக்கா பவுடரை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு நல்லா நீங்கள் வந்து அந்த கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா அது வந்து உள்ளே இருக்கிற அந்த பவுடர்லாம் வந்து அந்த சுட தண்ணியில் நல்லா மெர்ஜ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த சீயக்கா வந்து அதாவது வடிகட்டிக்கலாம், தனியாக வடிகட்டிக்கலாம். இது வந்து எப்படி ஈக்குவேஷன் எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு 100 ml தண்ணி எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி 100 ml வந்து இந்த மெட்டீரியல். ஸோ இந்த மெட்டீரியல் போட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த 100 ml 200 ml தண்ணி விட்டு இந்த சீயக்கா வந்து நல்லா கொதிக்க விட்டு அதில் இருக்கிற அந்த பவுடர்ஸில் வந்து நீங்கள் ஒரு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் வந்து இந்த பிளெண்டை வச்சு, அதாவது இந்த மெட்டீரியல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் அன்னைக்கில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆன உடனே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நாள் நீங்கள் வந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ஒரு நாள் வந்து விட்டுருங்க. விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி பாருங்கள் நல்ல ஒரு கெட்டியான ஸ்டேஜுக்கு வரும், ஒரு ஷாம்பு ஸ்டேஜுக்கு வரும். ஸோ ரொம்ப கெட்டியாக இருக்கும். நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா எங்கள் கஸ்டமருக்கு வந்து அந்த ரிசல்ட் இருக்கணுங்கிறதுக்கோசரம் அதை வந்து நாங்கள் வடிகட்டில் அந்த பவுட்ரு கூடமே வைக்கிறோம். ஏன்னா கஸ்டமருக்கு வந்து அந்த வாசம் அந்த ஃபீல் வந்து வரணுங்கிறதுக்கோசரம் நாங்கள் அப்படியே கொடுக்குறோம். மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட அடிக்கடி வாங்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சும்மா ஒரு லைட்டாக தான் நான் எடுத்திருக்கோம். உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ நுர வருதுன்னு மட்டும் பாருங்கள். நம்ம மோஸ்ட்டாக இங்கே வந்து ஹெர்பல் அதிகமாக, அதாவது சீயக்கா பவுடர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால எங்களை வந்து அது யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் தலை பார்க்குறப்ப கூட நல்லா உங்கள் ஸ்மூத்தாக இருக்கும் உங்கள் ஹேரு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா நம்ம ஹெர்பல் ஷாம்புவோட வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து வீட்லேயே நீங்கள் செய்யலாம். இது செய்யறதுக்கு தேவையான ஒரு 3 பொருள் தான். இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும்னா எங்கள் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், நாங்களே உங்களுக்கு வந்து ஷிப்பிங் எங்கேனாலுமே அனுப்பிடுவோம். அதுல வந்து வெறும் சீயக்காய் பவுடர் மட்டும் நாங்க போடல, கிட்டத்தட்ட அந்த ஹெர்பல் பவுடர்ல ஒரு 16 வகையான நாங்க ஹெர்பல்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ பொடி, ரோஜா இதழ் பொடி, ஆரம்பு பொடி, சீயக்காய் பொடி, ஸோ வெட்டிவேர் பொடி, இந்த மாதிரி நிறைய எல்லாமே ஹெர்பல்ஸ் தான். ஒரு 16 ஹெர்பல்ஸ் நாங்கள் இதில் ஆட் பண்ணி தான் நாங்கள் இதில் சேர்த்துருக்கோம். ஸோ ரிசல்ட்டும் சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த நாங்கள் வந்து இந்த ஹெர்பல் பவுடராக சேல்ஸ் பண்ணுறப்ப சேல்ஸ் வந்து கம்மியாக இருந்தது. இப்போ வந்து அந்த ஷாம்புவாக சேல்ஸ் பண்ணுறப்ப எங்களுக்கு வந்து சேல்ஸ் அதிகமாக ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து ஷாம்புக்கு வந்து நாங்கள் வந்து கன்வெர்ட் ஆகிட்டோம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த பவுடர் யூஸ் பண்ணுறத விட அந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறப்ப நல்லா இருக்கு, ஈஸியாகவும் இருக்கு அப்படின்றாங்க. ஸோ அந்த ஹேர்ல வந்து அந்த ட்ரையா நிற்காது, இந்த மாதிரி தெரியாது. ஸோ ஷாம்புவா இருக்கிறப்ப நல்லா கிளீனாக வாஷ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கோசரம் தான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்து உங்களோட ரிசல்ட்டை வந்து ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்களோட கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்க. எதுனாலுமே கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹரிஸ் வேர்ல்ட். பாய்.